ஹாய், நான் தான் லிங்கேஷ், சாலமண்டர் படத்தோட டைரக்டர். ஹலோ வணக்கம். நான் ஸ்பர்ஜன் பால் மியூசிக் டைரக்டர். சாலமண்டர் படம் வந்து கோயில்பேட்டில் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு பைலட் ஃபிலிமாக பண்ணியிருக்காரு டைரக்டர் லிங்கேஷ் அஸ்வின்கிறவர். எனக்கு இந்த டீம் பொறுத்தளவுக்கு எனக்கு எல்லாருமே புதுசு. எனக்கு இந்த படம் வந்தது வந்து ஸ்டார்டிங்கில் என்னோட ஒரு தெரிஞ்சவர் மூலியமா, என்னோட ஒரு ஷார்ட் ஃபிலிமில் நடித்தவர் மூலியமா தான் எனக்கு இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு சான்ஸ் கிடச்சிச்சு. நாள் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு 2022 நினைக்கிறேன், டிசம்பர் தானே, அந்த டைம்ல வந்துட்டு இந்த மாதிரி என்கிட்ட ஒரு ஸ்டோரி இருக்கு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. சரி, நானும் டிஆர் என்டர்டெயின்மெண்ட் அப்படி எல்லாரையும் மொத்தமா அப்ரோச் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்தேன். ஸோ வரும்போது நம்ம மாரி ப்ரோ தான் இருந்துட்டு எல்லாருமே இருந்துட்டு ஸ்டோரி கேட்ட ஒரு நாள் கிரவுண்ட்ல வச்சு நரி கூட்டம் ஃபைனல் எபிசோட் பண்ணும்போது நினைக்கிறேன். ஸோ இந்த படத்தை பற்றி இது ஸ்டார்டிங்கில் உள்ள எக்ஸ்பீரியன்ஸ், ஃபர்ஸ்ட் ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ்னா ஃபர்ஸ்ட் படம் பைலட் ஃபிலிம். ஆக்சுவலாக வந்து ஷார்ட் ஃபிலிம் பிளான் பண்ணி 45 minutes பிளான் பண்ணோம். அது 1 hour ஆயிடுச்சு. ஸோ பைலட் ஃபிலிம் மாதிரி 1 hour 1.15 hours ஆயிடுச்சு. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆனது வந்து ஒரு 1 year-ஆவே வந்து ஒரு 2 years அந்த ஸ்கிரிப்ட் பண்ணி நிறைய பேர் அப்ரோச் பண்ண கிடைக்கல. அப்புறம் 1 year-ஆ வந்து கேவி டாக்கீஸ் அவங்கள அப்ரோச் பண்ணதுக்கு ரீசன் வந்து விக்கியால தான் நடந்துச்சு. ஸோ அவன் தான் அந்த மாதிரி சொன்னான், அந்த மாதிரி பண்றோம் அப்படின்னு. ஸோ அவங்க டீம் வச்சு பேசி ஃபர்ஸ்ட் உள்ள வந்தது. பைலட் ஃபிலிம்னு பொறுத்த அளவுக்கு வந்து கோயில்பட்டியில வந்து பண்ணலாமா அப்படின்ற ஒரு டவுட் வந்து எல்லாருக்குமே இருந்திருக்கும். ஷார்ட் ஃபிலிம் பண்றதே வந்து ஒரு கஷ்டம் அப்படின்னு தான் இன்ன வரைக்கும் நினைச்சிட்டு இருக்காங்க. நிறைய பேர் இது மூலியமா ஏமாத்துறாங்க. வந்து என்ன சொன்னோம், ரொம்ப ஸ்டோரி பெருசா இருக்கு, இதை ஒன்று சீரியஸா பண்ணலாம், இல்லைன்னா கொஞ்சம் ஷார்ட் பண்ணிட்டு கொண்டு வாங்க அப்படின்னாரு. இவர் சீரியஸா பண்றதுக்கு ஸ்பிட் பண்ணாரு. ஸ்பிட் பண்ணதுல பாத்தீங்கன்னா 2 எபிசோடு ஒரு 20 நிமிஷமோ 10 நிமிஷமோ கரெக்டா வர்ற மாதிரி இருந்தது. கடைசி ஒரு எபிசோடு 5 நிமிஷமோ 3 நிமிஷத்துக்கு வர்ற மாதிரி தான் இருக்கு, அதனால செட் ஆகாது அப்படின்னாரு. ஸோ அப்போ ஷார்ட் பண்ணி கொண்டு வாங்க அப்படின்னாச்சு. ஸோ ஷார்ட் பண்ணி கொண்டு வந்தாரு. ஸோ ஃபர்ஸ்ட் மீட் பண்ணும்போது என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணுங்க, இதை வந்து சீரியஸா கொண்டு போகலாம் அப்படின்னாங்க. ஸோ 4 எபிசோட ரெடி பண்ணது. அதுக்கப்புறம் வேண்டாம், 4 எபிசோட்ல முடிக்க முடியாது, எபிசோட் 4 எபிசோட்ல முடிச்சா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி மறுபடியும் இதை வந்து பைலட் ஃபிலிமா கொண்டு வந்தது. ஸோ அப்படிதான் இது வந்து உள்ள வந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் உள்ள வந்து ஆக்சுவலி ஒரு உண்மையான விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு லக் இருந்தது, அதான் சொல்லணும். ஏன்னா எனக்கு வந்து ப்ரொடியூசர் சைடா இருக்கட்டும், ஆக்டர் சைட்ஸா இருக்கட்டும், மேக்கிங் சைடா இருக்கட்டும், நான் வந்து நிறைய ஸ்ட்ரகிள் பார்க்கல கம்பேரிட்டிவ்லி அதர் ப்ரொடியூசர்ஸ். ஸோ அதனால எனக்கு அந்த ஒரு பிரச்சனை இல்லை. அது வந்து நிறைய பேர் ஏமாந்து போயிடுறாங்க. அதனால ஏமாந்து போறதுனால வந்து பின்னாடி வர்றவங்க இதுக்கு அடுத்து டைரக்ஷன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு மேல வர்றவங்களுக்கு வந்து ஒண்ணுமே அது உன்னால முடியாதுன்னு சொல்லி ஓப்பனிங்லேயே உட்கார வைக்கிற மாதிரி இருக்கு. அது நடக்கக்கூடாது அப்படின்னா ஒண்ணு உண்மையா இருக்கணும், இல்லாட்டி பண்ண முடியாதுன்ட்டு போயிடணும். நான் பண்றேன், என்னால முடியும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்னால முடியாதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வேற ஆளை கை காமிச்சு விட்டுட்டு அவனை பைத்தியம் பிடிக்க வச்சுட்டு, டைரக்ஷன் பண்றவன் வந்து சும்மாவே பைத்தியம் தான், டைரக்டர்ன்றவனே ஒரு பைத்தியம் தான், அவனை வந்து மென்டலி இன்னும் பைத்தியமாக்குறது வந்து தப்பு. பொங்கல் லீவ் 15, 16, 17 நினைக்கிறேன், அந்த 3 நாள் லீவ்ல வச்சு சாவடிச்சிட்டாரு. ஃபுல்லா நைட் ஷூட்டு. ஆக்சுவலா இன்னொன்னு என்ன, ப்ரொடியூசர் பத்தி சொல்லணும்னா, அவர் வந்து எதுனாலும் பண்ணிடலாம். அதுக்கு முன்னால ஒரு ஸ்டோரி சொன்னேன், எலிஃபண்ட் வச்சு ஒரு ஃபேண்டசி மாதிரி சொல்லியிருந்தேன். அப்பயும் அவர் என்ன சொன்னாருன்னா, இல்ல இது வேண்டாம்லாம் சொல்லல, இல்ல பண்ணிடலாம், என்ன ஒண்ணு ட்ரெயின் வேணும், இல்லைன்னா நம்ம வந்து சிஜி பண்ணிடலாம் அப்படின்னாரு. அப்புறம் தான் இல்ல வேணாம். அதுக்கப்புறம் 3 ஸ்டோரி கேட்டாரு, இது ஒண்ணு ஓகே சொன்னாரு, பண்ணது. பட் என்னன்னா அவருக்கு வந்து மேக்கிங் வரைக்கும் ஸ்டோரி தெரியாது. பார்த்தாரு, பிலீவ் பண்ணாரு, அக்செப்ட் பண்ணி கொண்டு போனாரு. மேக்கிங் அப்போ வந்து அவருக்கு அந்த ஸ்டோரி புரிஞ்சதும் அந்த விஷயத்த வந்து இன்னும் எலாபரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, நல்லா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த ஒரு பாயிண்ட் வந்து ப்ரொடக்ஷன் சைடு எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டா இருந்துச்சு. என்னோட நீ இருந்தாலும் ஒரு படம் பண்ணேன், அதுல வந்து ஜாலியா அந்த பின்னாடி நிக்க ஒருத்தன், அவன் தான் டைரக்டர். அதனால எப்படி சொல்றது, நீங்க வாட்டுக்கு பேசுங்க, நீங்க பேசுறதுதான் டைலாக் அப்படிங்கிற மாதிரி இருந்தா. ஸோ அதுல ஜாலியா போச்சு. ஆனா இங்க வந்து பார்த்தா நம்மள்ட்ட அதெல்லாம் எடுபடி ஆகல. நம்ம என்ன பண்ணாலும் ரீடேக் இல்ல, எல்லாரும் நல்லா பண்றாங்க, நீ மட்டும்தான் சொல்லி சாவடிச்சு கடைசியில ஏதோ ஓரளவு பண்ணியிருக்கா. ஆனா அவர் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு வரலன்னு அது எனக்கே தெரியும். அது அவரும் மூஞ்சிக்கு நேரம் சொல்லிட்டாரு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவ்வளோத்தையும் தாண்டிட்டு ஒருத்தர் படம் பண்ண வராரு அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் அவருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு தைரியம் இருக்கணும். அந்த தைரியத்துக்கு அதுக்கப்புறம் அவருக்கு நம்ம வந்து அவரை மதிக்கிறதுக்கு ஈக்குவலா அவர் வச்சிருக்கிற அந்த ஸ்கிரிப்டை மதிக்கணும். நம்ம பாட்டுக்கு வந்துட்டு அவர் என்னமோ எழுதிட்டு வந்திருக்காரு, இவர் பண்றதெல்லாம் ஒரு இதே கிடையாது, நம்ம பண்றதுதான் எல்லாமே அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம ஒண்ணு பண்ணி அது அவர் ஸ்கிரிப்டுக்கு தகுந்த மாதிரி இல்லாம போறது வந்து ரொம்ப, அதுவும் ஒரு தப்பு தான். ஃபர்ஸ்ட் ராகவன் ப்ரோ கால் பண்ணாரு, இந்த மாதிரி ஷார்ட் ஃபிலிம் இருக்குன்ட்டு. 2 மாசமா வந்துட்டு இந்த ரெடி ஆயிடுச்சு ப்ரோ, இந்த ரெடி ஆயிடுச்சுருந்தாரு. கடைசியில் ஒரு வழியா படம் ரெடியாகி வந்துச்சு. பார்த்தேன், நல்லா இருந்தது, நல்லா எஃபோர்ட் போட்டிருக்காங்க எல்லாருமே. வந்து ஒரு
கேமரா வைஸும் சரி, இல்லை ஆக்டிங் வைஸும் சரி, ஸ்டண்ட் வைஸும் சரி, எல்லாம் போட்டு கீழே விழுந்து முதுகுல நூலாகி பண்ணியிருக்காங்க. நல்லா பண்ணியிருக்காங்க. அவுட் நல்லா வந்திருக்கு. சாலமண்டர் நல்ல டைட்டில், ஒரு டிஃப்ரெண்டா இருந்துச்சு. பட் அதுக்கான அர்த்தமும் நல்லா இருந்தது. அதான் எனக்கு ப்ரொடக்ஷன் சைடில் ரொம்ப கம்ஃபர்டா இருந்தது. என்னன்னா ஆக்சுவலா அவர் வந்து எந்த அளவுக்கு இருந்தாருன்னா, நான் வந்து படம் பண்றதை தாண்டி அவர் இந்த படம் மாதிரி என்ன விட அவர் ஹரியா வேகமா பண்ணலாம் அந்த மோட்டிவேட் பண்ணிட்டு ஃபுல்லா டீமை கூட்டிட்டு போயிட்டு எந்த ஒரு ஸ்ட்ரகிளும் எனக்கு வராம ப்ரொடக்ஷன் சைட்ல அவர் ஃபுல்லா மேனேஜ் பண்ணாரு. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ஸ்டோரி வந்து ஸ்டார்டிங்ல யாருமே ஸ்டோரி கேட்கல. ஸ்டோரி ஃபுல்லா யாருக்குமே தெரியாது. அப்ப ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிட்ட ஆள் வந்து மாரி ப்ரோ. அதை அவர் வந்து பார்த்துட்டு ஃபுல்லா ஸ்டடி பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து இப்படி சேஞ்ச் பண்ணலாம் நிறைய சஜஷன் சொன்னாரு. எல்லாமே உள்ள போனோம். ஸோ இந்த படத்துல போன படத்தை நான் பண்ணது ஃபுல்லா காமெடி, ஒரு மாதிரி அப்படியே ஒரு மாதிரி வேற மாதிரி போச்சு. இதுல கொஞ்சம் சீரியஸா இருக்கிற மாதிரியே போச்சு. பரவாயில்ல, இதுலயும் நிறைய கத்துக்கிட்டேன் இந்த மாதிரி. அப்புறம் ஸ்டண்ட் எல்லாம் புதுசா பண்ணியிருக்கோம், அது கொஞ்சம் புதுசா இருந்தது, அதெல்லாம் நல்லா இருந்தது. அப்புறம் இதுக்கு நிறைய எஃபர்ட். ஸ்டண்ட் ஒன்றும் நாலாம் பண்ணல, இவர் தயாகர் தான் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால எல்லா கிரெடிட்டும் அவருக்கு தான் போய் சேர்ந்தோம். டேரக்டரை எந்த அளவுக்கு மதிக்கிறோம் அப்படின்ற அளவுக்கு வந்து டேரக்டரோட ஸ்கிரிப்டை மதிக்கணும். ஸ்கிரிப்டை மதிச்சா மட்டும்தான் வந்து ஒரு ஆக்ட் பண்றவங்களோ அந்த டீம்ல உள்ள ஒரு சின்ன சின்ன டெக்னீஷியன்ஸ் கூட ஒர்க் பண்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். ஒருத்தன் ஒர்க் பண்றதை பார்த்தாலே இன்னொருத்தன் ஆட்டோமேட்டிக்கா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவான். ஒருத்தன் ஏதாச்சும் காலம் வர்ற மாதிரி ஆயிடுச்சுன்னா கூட மொத்த டீமுமே வந்து கொலாப்ஸா தான் ஆகும். அப்படின்றப்போ என்னை பொறுத்த அளவுக்கு எல்லாருக்கும் வர்ற மாதிரி சாலமண்டர் டீமுக்குமே வந்து பிரச்சனைகள்லாம் வரத்தான் செஞ்சுச்சு. அதெல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணி வர்றது வந்து ஒரு அடுத்த கட்ட ஒரு நிலையா தான் நான் பார்க்கேன். ஆல்மோஸ்ட் மியூசிக் முடிஞ்சுச்சு. நீங்க வந்து பாருங்க. நெக்ஸ்ட் நிறைய பேர் பண்றாங்க ஊர்ல. ஸோ எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். இன்னும் நல்லா பண்ணுங்க, இன்னும் பயங்கரமா வரணும்னு ஆசைப்படுறேன். அது இல்லாமல் எனக்கு இந்த டீம் ரொம்ப நல்லா செட் ஆயிடுச்சு. ஜாலியா ஒரு என்ன சொல்றது, ஒரு ப்ரொஃபஷ்னலா இல்லாம ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸா ஜாலியா இன்னைக்கு விளையாட வந்திருக்கோம். ஒரு நல்ல ஒரு ஃபன் மூமெண்டா போச்சு. ஸோ எந்த ஒரு பிரச்சனை இல்லை. இதே மாதிரி ஒரு யூனியனா எல்லாரும் ஒன்னா ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்கன்னா, ஒரு டீமா இருந்தா கண்டிப்பா இன்னும் நிறையா பண்ணலாம் ஊருக்குள்ள அப்படின்னு சொல்லி நம்பிக்கை இருக்குது. இந்த மாதிரி ஒரு டீம் இருக்க போய் தான் என்னால இன்னைக்கு இதை முடிக்கணும். இசக்கி அவருலாம் பண்ண ஸ்ட்ரகிள் நான் பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பா நான் ஓடி இருப்பேன்னு தான் நினைக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் படம் ஏன்னா அது ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் டே நைட் ஷூட் அப்போ ஒரு சின்ன டைம் டிலே ஆச்சு. அப்போ ஆர்டிஸ்ட் இஷ்யூ அந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. ஸோ அந்த ஹேண்டில் பண்ண தெரியாம ஃபர்ஸ்ட் டே வந்து எனக்கு சொல்ல போனா ஒரு செகண்ட் வந்து கண் கலங்கி அழுதுட்டேன். ஸோ இது பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் தான் வந்து அந்த இடத்துல ரொம்ப சப்போர்ட்டிவா ஹெல்ப் பண்ணி சரி கொண்டு போகலாம் அப்படின்னாரு. அப்புறம் ஆர்டிஸ்ட் சைடு மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாமே பண்ணாங்க. அண்டு எல்லாருமே சப்போர்ட்டிவா இருந்தாங்க. அவங்க ரோலை ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. விக்கி வந்து நான் எதிர்பார்த்ததை கொடுக்கல அப்படின்னா, ஆக்சுவலா எதிர்பார்த்ததை தாண்டி அவன் ஒன்று பண்ணியிருந்தா அது நல்லா இருந்தது படத்துல. அந்த அளவுக்கு ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இதெல்லாமே வந்து எல்லாருமே நான் இதுதான் அப்படின்னு சொல்லி கொண்டு போனேன். அங்க போய் அவங்க சேஞ்ச் பண்ணது இன்னும் நல்லா இருந்துச்சு. ஸோ எல்லாருமே இதுல வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லாரோட இதுவுமே நல்லா இருக்கு. படம் ஷூட்டிங் நடந்த விஷயத்த சொல்றேன். ஷூட்டிங் வந்து பாத்தீங்கன்னா விடிய நடந்துச்சு. விடிஞ்சதுக்கு அப்புறம் நடந்துச்சு. 7 மணிக்கு ஷூட்டுன்னா 6 மணிக்கு ஷூட்னா இல்லை 7 மணி 7:30 எல்லாம் ரெடி பண்றதுக்கு லைட் இட்லாம் வச்சு ரெடி பண்றதுக்கு சினிமா செட்டு மாதிரி தான் இருந்துச்சு. அதை பார்த்தோம். ஏன்னா இந்த படத்துல தான் இப்போ கோயில்பட்டில் வந்து இதுக்கு முன்னாடி யாரு எப்படி எடுத்திருக்கான்னு தெரியல. ஷார்ட் ஃபிலிம் அதாவது பைலட் ஃபிலிமுக்கு நம்ம 32 பேர் வச்சு வேலை வாங்கியிருக்கோம். 32 பேர் வந்து ஆர்டிஸ்ட் மட்டும், அது போக டெக்னிக்கல் டீம். எப்படியோ ஒரு வகையில இந்த படத்தை வந்து முடிச்சாச்சு. அதுதான் ஒரு பெரிய விஷயம். கோயில்பட்டியில ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு 1 ஹவருக்கு மேல ஒரு படம் வருது அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் டைம் சாலமண்டர் தான். அதுல வந்து எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஸோ ஃபர்ஸ்டா இங்க வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் திங் டைரக்டர் சைட்ல பார்க்கும்போது ப்ரொடக்ஷன் தான் நீங்க எப்பயுமே மெயினா பார்க்கணும். நான் ப்ரொடக்ஷன் சைட்ல எப்படி ஹெல்ப் பண்றாங்க என்ன அந்த வகையில எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. எனக்கு ரொம்ப எப்படி சொல்ல ரொம்ப நல்லாவே இருந்துச்சு, கம்ஃபர்ட்டா இருந்துச்சு. இன்னொன்னு என்ன வந்து டவுன் ஆகும் போதெல்லாம் வாங்க போகலாம் பண்ணலாம் அப்படின்னு மோட்டிவேட் பண்ணி கொண்டு போனாங்க. அதனாலதான் இது இவ்வளவு நேரம் எடுக்க முடிஞ்சுது. அண்ட் ஆர்டிஸ்ட் சைட்லயுமே சரி எல்லாருமே அந்த அளவுக்கு நல்லா பண்ணியிருந்தாங்க. யூனிட்னு சொல்றதை விட டீம். ஆமா டீம். ஏன்னா வந்து நடிச்ச யாருக்குமே வந்து சேலரின்னு கொடுத்தவனும் நம்ம யூனிட்னு சொல்லிக்கலாம். இது வந்து டீம் தான் சொல்லணும். பரவாயில்ல, எல்லாருமே வந்து நல்லா ஒர்க் பண்ணாங்க. ஆனா கோயில்பட்டி டீமை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இன்னும் கொஞ்சம் நடிப்பு எல்லாமே வந்து டெவலப் பண்ணிக்கணும். எல்லாருக்குமே சொல்றேன், எல்லாருமே டெவலப் பண்ணிக்கணும். இன்னும் வந்து சின்ன பிள்ளைத்தனமாவே இருக்காங்க. அதனால ஈகோலாம் வச்சு ஓரங்கட்டி தூர போட்டுட்டு சினிமாவுக்குள்ள போகணும்னு நினைச்சீங்க அப்படின்னா உருண்டு பிறந்து தான் போகணும். சட்டை கசங்காம முடி கலையாமலாம் போக முடியாது சினிமாக்குள்ள வந்து. என்ன நாங்க வந்து 12 வருஷத்துக்கு முன்னாடியே ட்ரை பண்ணிட்டு ஒன்றும் ஆகாம தான் இங்க வந்து உட்காந்துருக்கோம்.
என்ன இப்போ எடுத்து இப்போதான் நாங்கள் ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறோம்லாம் கிடையாது. கேண்டி கேம் இருக்கும்போதெல்லாம் வந்து நைட்டு பேய் படம் எடுத்திருக்கோம். இங்கே வச்சு ஃப்ரெண்ட்ஸ் வச்சு ஒரு படம் கிருஷ்ணா நகரில் வச்சு எடுத்திருக்கோம். என்ன அதெல்லாம் வந்து ட்ரெயிலரோட இன்னும் வச்சு நான் வந்து பொதுவாக தான் நான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன். ஷார்ட் ஃபிலிம்னு பொறுத்த அளவுக்கு வந்து என்னோட படம் அவங்களோட படம்னு கிடையாது. இப்போ ஒருத்தர் பண்றாரு அப்படின்னா நம்ம வந்து எல்லாருமே ஹெல்ப் பண்ண தான் செய்யணும். நம்ம வந்து இது அவர் படம், இது இவர் படம், நான் இவர் படத்துக்கு தான் நான் ஒர்க் பண்ணுவேன், அவர் படத்துக்கு என்னால் ஒர்க் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றதுக்கு வந்து நம்ம இன்னும் எங்கேயோ போயிடல. இன்னும் நம்ம கோயில்பட்டிக்குள்ள தான் சுத்திக்கிட்டு இருக்கோம். இன்னும் நம்ம இதை தாண்டி போனோம் அப்படின்னா நிறைய இருக்கு. அப்படிங்கிறப்போ இது நம்ம பண்றது வந்து சினிமா இண்டஸ்ட்ரி அப்படின்றதுல ஒரு 0.01% தான். இதை தாண்டி கடல் மாதிரி இன்னும் எங்கேயோ இருக்கு. இங்கேயே இவங்க ஈகோ கிளாஸ் அது இதுன்னு பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா கோயில்பட்டியவே நம்ம தாண்ட மாட்டோம். அப்படிங்கிறப்போ நம்ம நிறைய இம்ப்ரூவ் பண்ணிக்கிடணும். அது வந்து நடிப்புலையும் சரி, நம்மளோட கேரக்டர் வைஸும் சரி, நம்ம பர்சனல் லைஃப்ல எப்படியோ இருந்துட்டு போயிருப்போம். அது வந்து அது நமக்கு தேவையும் இல்லை. இதுக்கப்புறம் இந்த சினிமா இண்டஸ்ட்ரி நம்ம ஷார்ட் ஃபிலிம் பண்றோம், டேரக்டர் ஆக போறேன், நான் ஆக்டர் ஆக போறேன்னு நினைக்கிறவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவங்களோட கேரக்டரை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். பொறுமை வேணும் ஃபர்ஸ்ட். யார் என்ன பேசினாலும் நம்ம பாட்டுக்கு என்னை பேசிட்டான், நான் இவன் படத்துல பண்ண மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போறது வந்து என்னைக்குமே செட் ஆகாது. இவங்கெல்லாம் சொன்னதை வச்சு ஒரே ஒரு சஜஷன் என்ன சொல்றேன்னா, ஒரு படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்களும் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டாதான் எல்லாராலையும் வந்து இந்த படத்தை சக்சஸ் பண்ணிக்கணும். நம்ம வந்து கம்ப்ளீட் சினிமா உலகத்துல நம்ம இல்ல, யாருமே வந்து சினிமா உலகத்துக்குள்ள நம்ம இன்னும் போகல, நம்ம இங்கதான் இன்னும் இருக்கிறோம். இது போகிறதுக்கு முயற்சி பண்றோம். டீமா போனா, சொன்ன மாதிரி டீமா போனா நம்மளால நல்ல உள்ள போய் ரீச் பண்ண முடியும். இது வந்து ஏன்னா இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஊரு இது ஒரு டவுன், அவ்வளவுதான். இதோ டிஸ்ட்ரிக்டோ இல்லைன்னா வந்து ஒரு சிட்டியோ கிடையாது, ஒரு டவுன்ல நம்ம பண்றோம். அப்படிங்கும்போது இந்த மாதிரி எத்தனையோ டவுனு, எத்தனையோ வில்லேஜ்ல நம்மளை விட நல்லா பண்றவங்க இருப்பாங்க. அப்ப அவங்க அப்படிங்கும்போது இத்தனை பேர் இருக்காங்கன்னா நம்ம அதுல போய் முன்னால வரணும், உள்ள போகணும்னா ஒரு டீம் ஒத்துமை வேணும். ஒத்துமையா இருந்தாதான் இதெல்லாம் பண்ண முடியும். ஸோ அப்படி இருந்தா ஈஸியா உள்ள போகலாம். அதை விட்டுட்டு இந்த சின்ன சின்ன விஷயத்துக்காக இது பண்றதுன்றத அதை தவிர்த்துட்டு எல்லாருமே இங்க டேலண்டடான, யாருமே டேலண்ட் இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. படத்துல நடிச்சவங்களும் சரி, பின்னால ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸும் சரி, எல்லாருமே அவ்வளவு அழகா இது பண்ணியிருக்காங்க. நம்ம ஊர்ல இருந்து ஒரு சினிமா எடுக்க முடியற அளவுக்கு கெப்பாசிட்டி நம்ம ஊர் மக்கள்கிட்ட இருக்கு. அதை நான் ஃபர்ஸ்ட் எனக்கே வந்து நானே நிறைய, எனக்கு ஒண்ணுமே தெரியாது சொல்ல போனா, பேசிக் தான். ஸோ நான் நிறைய கத்துக்கிட்டேன். ஒரு ஆடியன்ஸா பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. எல்லாருமே அவ்வளோ டேலண்டா இருக்காங்க. பட் இந்த ஒரு சின்ன சின்ன விஷயத்த வந்து அவங்க மாத்திக்கிட்டாங்கன்னா நல்ல எல்லாருமே ஒன்னா இது பண்ண. படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வாங்க அடுத்து என்ன பண்ண போறோம், போட்டோ ஷூட் பண்ண போறோமா, இல்லை அடுத்து என்ன போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு என்ன பண்ண போறோம், அதுக்கு எல்லாமே வந்து நீங்க கொஞ்சம் இனிஷியேட் பண்ணுங்க. இது ஏன்னா நீங்க வந்து ஒரு ஆக்டரோ இல்லை வந்து ஒரு டெக்னீஷியன்ஸோ, இந்த படம் நான் பண்ணிட்டேன், அடுத்த படத்துக்கு நான் டெக்னீஷியன் வேற, இப்போ ஒரு கேமராமேனே இருக்காருன்னா இதுக்கு நான் கேமரா பண்ணிட்டேன், இன்னொரு படத்துக்கு நான் கேமரா பண்ணணும், கமிட் ஆயிட்டேன் அப்படின்னாலும் கமிட் ஆன மற்ற நேரம் இங்க ஒன்று பண்ணியிருக்கோம், இதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணா நம்ம இதை முடிக்க முடியும். ஏன்னா இது வந்து சொன்ன மாதிரி தான், இது வந்து நம்ம ஒரு சினிமா கிடையாது. நம்ம சினிமா மாதிரினா இப்போ ப்ரொடக்ஷன் சைட்ல ஃபுல்லா அவங்க பார்ப்பாங்க, ஹீரோ சைட் ஃபுல்லா ஹீரோ, டேரக்டர் சைட் ஃபுல்லா டேரக்டர் பார்ப்பாங்க, ஹீரோ ஆர்டிஸ்ட் சைட் ஃபுல்லா ஆர்டிஸ்ட் பார்ப்பாங்கன்ற மாதிரி இங்க அப்படி கிடையாது. எல்லாருமே எல்லாம் பண்ணணும். சொல்ல போனா இந்த படத்துக்கு எஸ்எஃப்எக்ஸ், எடிட்டிங்கு நான் உட்காந்து பண்ணியிருக்கேன், போஸ்டர் டிசைன், அப்புறம் வந்து எடிட்டிங், இன்னும் அடிஷனல் எடிட்டிங் எல்லாமே வந்து டைரக்டர் இது ப்ரொடியூசர் பண்ணியிருக்காரு. படம் வந்து என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணோம்? 14ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆமா, பொங்கலை ஒட்டி 14ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணோம். 14ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 7 நாள் ஷூட். என்ன பண்ணுறது, 7 நாள் ஷூட்டு. 7 நாள் வந்து நைட்டு மூலமா வச்சு, ஒரு நாள் நைட்லாம் இங்கே குளிரில் வந்து ஃபைட் சீன் நடத்தும். அதில் ரொம்ப நல்லா இருந்துச்சு. லைட்டிங்லாம் வச்சு எடுத்து பார்க்கும்போது, இந்த வீடியோ போடும்போது உங்களுக்கு பேக்ரவுண்டில் அந்த சீன்ஸ் எல்லாமே நான் விஷுவல்ஸ் எல்லாம் ஓட விடுறேன் பாருங்க. நான் தான் எடிட்டர் போட்டிருக்கப்பா இதை நான் அதெல்லாம் ஓட விடுறேன் பாருங்க. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டோம். அதனால கண்டிப்பா பாருங்க. இனிமே வர்றவங்க, இனிமே டைரக்ஷன் பண்றேன், நான் வந்து நடிக்கணும்னு எனக்கு ஆசை இருக்கு, எனக்கு இந்த கேமரா மேல ஆசை இருக்கு அப்படிங்கிறவங்க வந்து தைரியமா வந்து ஒரு அப்ரோச் பண்ணலாம். யார்கிட்டனாலும் சரி, அது நம்ம கேபி டாக்கிஸோ இல்ல வேற ப்ரொடக்ஷனோ, எந்த ப்ரொடக்ஷன்னாலும் போய் அப்ரோச் பண்ணலாம். ஆனா நம்ம பாக்குற வேலைக்கு நம்ம கொஞ்சம் உண்மையா இருக்கணும். அதே மாதிரி கூட வேலை பார்க்குறவங்க அந்த முன்னாடி வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். ஹெல்ப் பண்ணாம இருக்கிறத விட கீழே இறக்கி விடாம இருந்தா அதுவே ஒரு பெரிய ஹெல்ப். அது சின்ன விஷயத்தால அப்படியே நிக்கிறது தான் எங்களால அடுத்த இதுக்குள்ள போக முடியல. ஸோ அதை ஒன்றை வந்து மாத்திக்கோங்க. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வேலை பார்த்தா ஒன்றும் இல்லை, ஒரு படம் பண்ணா கூட நம்மளால அடுத்த உள்ள போக முடியும் அப்படின்றது என்னோட பெர்ஸ்பெக்டிவ். மற்றபடி ரொம்ப தேங்க்ஸ். இந்த படத்தை பாருங்க, நல்லா இருந்துச்சுன்னா சப்போர்ட் பண்ணுங்க, நல்லா இல்லைனாலும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க. ஸோ தேங்க்ஸ் டு ஆல். தேங்க்ஸ் டு கேபி டாக்கீஸ் அண்ட் விக்கி அண்ட் என்டையர் டீம். தேங்க்யூ.